ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பிலிப்பியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 1:12. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும், எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். போதும், இனி கவனிங்க. இனி சொல்லும் வசனங்களை மட்டும் வாசித்தா போதும், நீங்க கவனிங்க. எனக்கு சம்பவித்தவைகள். நாம் பாடுவோமே, நீர் அறியா என் தலை முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஆண்டவருக்கு மிஞ்சின ஒரு வல்லமை கிடையாது, என் தேவனுக்கு மிஞ்சின ஒரு அதிகாரம் கிடையாது, என் ஆண்டவருக்கு மேல ஒரு அதிகாரம் கிடையாது. எந்த அதிகாரம் இருந்தாலும் அது தேவனுக்கு கீழே தானே தவிர. எனவேதான் தேவன் ஆணையிடும் போது யார் பேரில் ஆணையிட்டார்? தம்மை விட பெரியவர் ஒருவரும் இல்லை என்பதால் தம் பேரிலே ஆணையிட்டார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. எனக்கு சம்பவித்தவைகள். இதை புரிந்து கொள்வது என்பது அல்லது இதை ஏற்றுக்கொள்வது என்பது சற்றல்ல, மிகவும் கடினம். அவர் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை சம்பவிக்கும்படிக்கு அனுமதிக்கிறார். நீ தண்ணீரை கடக்கும் போதுன்னு சொல்றார். நம்ம என்ன கேட்கிறோம்? நான் ஏன்டவரை தண்ணீரை கடக்கணும், தண்ணீரை கடக்காம வேற அப்படின்னு கேட்கிறோம். இல்ல, தண்ணி பிரவாகித்து ஓடுகிற யோர்தானை நீங்க கிராஸ் பண்ணி தான் ஆகணும், மாறாவை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கை எல்லார் லைஃப்ல இப்படியான்னு கேட்ட கிடையாது. நான் பயணிக்கிற பாதையில நான் ஏற்கனவே இந்த வார்த்தையை கர்த்தர் தந்த வெளிச்சத்துல ஒரு நாள் ஆண்டவர் சொல்ல வைத்தார். நாம் பயணிக்கிற பாதையில மட்டும் இன்னொருத்தங்க பயணித்திருந்தா இன்னைக்கு அவங்க இல்லை. ஒன்று அவங்க காணாமல் போயிருந்திருப்பார்கள், இல்லைன்னா அவங்களே தங்களை முடித்து கொண்டிருப்பார்கள். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரை நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிற அவர் முறிக்கல. எப்படிங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா அவர் முறிக்கல, அவர் அணைக்கல. அவர் அணைக்காத வரை இந்த தீபம் அணையாது, அவர் முறிக்காத வரைக்கும் இந்த நாணல் முறியாது. இந்த தீபத்தை அணைக்கும்படியாகவும் இந்த நாணலை முறிக்கும்படியாகவும் சத்துரு என்னலாமா பண்றான். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் அணைக்காத வரை இந்த தீபம் அணையாது, அவர் முறிக்காத வரை இந்த நாணல் முறியாது. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற சூழ்நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் பாருங்கள், மோசே நைல் நதியில அந்த பெட்டியில தூக்கி வச்சு விட்டுறாங்க. எத்தனை குழந்தைகள் நைல் நதியில போடப்பட்டிருக்கும். இந்த நைல் நதியில அந்த நாணல் பெட்டிக்குள்ள வைத்த பிறகு மோசேயினுடைய சிஸ்டர் யாரு? மிரியாம் தள்ளி நின்று யாத்திராகமம் 2:4 அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். ஏன் தூரத்தில் நிற்கிறாங்க? உடன் பிறந்த சகோதரி தானே, ஏன் தூரத்தில் நிற்கிறாங்க? சிலர் ஏன் தூரத்தில் நிற்கிறாங்க? பக்கத்தில் நின்னா அதற்கு என்ன சம்பவிக்குமோ அது அவர்களுக்கும் சம்பவிக்கும். கோவிட் பாதிக்கப்பட்ட நபருக்கு நம்ம எப்படி நிற்போம்? தூரத்தில் நிற்போம். ஒரு வாரம் பிள்ளைய என் ரூமுக்கே விடல, எனக்கு அப்பதான் பிள்ளைய தூக்கணும் கொஞ்சணும்லாம் ஆசை. செகண்ட் வேவ்ல கோவிடு அது நெகட்டிவ்னு வந்ததும் ஆண்டவர் பிரைஸ் பண்ணிட்டு ஓடி போய் என் பொண்ணு ஜாஃபியாவை தூக்கிட்டேன், ஏன்னா அது நெகட்டிவ் வந்துட்டு. அப்ப ஏன் தூரம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சம்பவிக்கிறதோ அது நமக்கும் சம்பவித்து விடும். அவர்களுக்கு சம்பவிக்கிறது நமக்கு சம்பவித்து விடக்கூடாது என்பதற்காக தூரத்துல, ஆனா தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க, தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாசெல்லாம் இருக்கு, அன்பு இருக்கு, ஆனா இப்போ பக்கத்துல போக முடியாது. தூரத்துல நின்று இப்படிதான் நம்மை சுற்றி அநேகர் தூரத்தில் நின்று என்ன சம்பவிக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப தண்ணீர்ல இந்த குழந்தை இருக்கு. என் ஆண்டவர் தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றார்ல, இப்படி சொல்லக்கூடிய வேற எந்த உறவும் இதுவரை இல்லை,
இனி இருக்க போகிறதும் இல்லை. கடலாளத்திலும் அவன் பாடிட்டே இருக்கலாம் நிறைய. ஹல்லேலூயா. அப்ப என்ன சம்பவிக்கும்? இப்படி பார்க்க தான் முடியும். அடுத்து பாருங்க, மோசே திரும்ப ஆண்டவர் வளர்த்து எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்லாம் நடத்தி கொண்டு வந்து இப்ப மோசே திடீர்னு சீனாய் மலைக்கு மேல போகும்போது யாத்திராகம் 32:1 ஜனங்கள் இப்படி சொல்றாங்க, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோன் இடத்துல கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால், இந்த வார்த்தை கவனி, ஆதலால் நாம போய் பார்ப்போம். அப்படியா சொன்னாங்க? மிரியாமாவது தூரத்தில் நின்று என்ன சம்பவிக்குதுன்னு பார்க்கறாங்க. அவங்க நினைச்சது மாதிரி ஒன்னும் சம்பவிக்கல. கொஞ்சம் நல்லதா நடக்குன்னு தெரிஞ்சதும் அக்கா கிட்ட வந்துட்டான். ஆமென். இது எல்லாரும் பண்ணுவோம். ஐசியூல வெளியே தூரத்தில் இருப்போம், ரூம்ல கிட்ட வரும். கரெக்டா? ஆமென். ஐசியூல ஒருத்தங்க இருக்காங்கன்னா வெளியே தான் இருப்போம். அழுகிறது, டீயும் வடையும் கேண்டீன்ல இருக்குமா? எனக்கு 2 வாங்கிட்டு வா. காலையில ஒண்ணுமே சாப்பிடல. அவங்க அந்த சீரியஸ் கண்டிஷனை விட்டு நார்மல் வந்துட்டு ரூம் வந்துட்டாங்க. ரூம்ல நான் உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு, எனக்கு ஒரு பக்கத்துல அக்கா தூரத்துல நிக்கிறா. என்ன சம்பவம்? அவன் நினைச்சா ஏதாவது ஆயிரும். எனக்கு முதலைகள் இருக்கிறது நைல் நதியில, அதனாலதான் அந்த நாணல் ஸ்மெல் முதலைக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க. நான் டெஸ்ட் பண்ணல. அவங்க நினைச்சாங்க, ஐயோ பார்வன் குமாரத்தி பாக்குறாங்க, ஏதாயிரம் பார்த்தா ஓ ஸ்வீட் அப்படி சொல்லிட்டு அக்கா கிட்ட வந்துட்டான். பாத்தீங்களா, சில உறவுகள்லாம் அப்படி தூரத்துல இருந்து கிட்ட வர போறாங்க. அவங்க நினைச்சது இல்ல. கர்த்தர் எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? தூரத்தில் இருக்கிற சில உறவுகளை ஜீசஸ் பல ஆண்டுகளாய் ரொம்ப நெருக்கமா இருக்க வேண்டிய உறவுகள் தூரத்திலிருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பரலோக இரக்கம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆமென். உன் கண்ணீருக்கு பலன் கிடைக்க போகிறது. இத பார்த்து கிட்ட வர போறாங்க. நம்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஹலோ. எத்தனை பேர் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் எடுக்கிறீங்கன்னு தெரியல. என் ஆவி எனக்குள்ளே சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில உறவுகள் தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். அந்த குழந்தைக்கு அவங்க நினைச்சதுக்கு மாறா ஒரு காரியம் நடக்குது, நல்லது நடக்குது. தூரத்திலிருந்து அக்கா பக்கத்துல வந்துட்டாங்க. ஆமென். பல உறவுகள் இன்னும் எங்களை ஒதுக்கியே வச்சிருக்கிறாங்களே, இன்னும் தூரமா வச்சிருக்கு. என்ன தெரியுமா, உங்களுக்கு ஒண்ணு நடக்கும் நினைக்கிறாங்க தெரியுமா, அவங்க கிட்ட அது அவங்களுக்கும் நடந்துரும் அவங்க பயப்படுறாங்க, பயந்து ஒதுங்கி நிக்கிறாங்க. நீங்க அதை பாசிட்டிவா பாருங்க. பயந்து ஒதுங்கி நிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு அவங்க நினைச்சதுல நடக்க போகிறது. நீ தாயின் கருவில் தோன்றும் முன்னமே இந்த 2025 பல ஆண்டுகளா தூரமா நிற்கிற பல உறவுகளை கர்த்தர் கிட்ட கொண்டு வர போகிறார். கிட்ட கொண்டு வர போகிறார். இயேசுவின் நாமத்திலே சில உள்ளங்களோடு கர்த்தர் இந்த வார்த்தை பேசும்படி ஏவி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. உனக்கு என்ன சம்பவிக்கும், உனக்கு என்ன சம்பவிக்கும் என்று தூரத்தில் நின்று பார்த்த பலர் கிட்ட வந்து பார்க்க போறாங்க. யோபுவுக்கு சில காரியங்கள் சம்பவித்த போது தூரத்தில் நின்றார்கள். அவ்வளவுதான். அவன் நின்ற நிலைமைக்கு அவன் இல்லாமலே போயிருப்பான்னு பார்த்தா எல்லாமே. அடுத்து நான் சொல்ல யோபுவை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேசணும். யோபு பத்தி இல்ல, கர்த்தரை பத்தி. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா 42வது அதிகாரத்துல எல்லாம் கிட்ட வந்தாங்க. பாத்தீங்களா, இவங்களை ஏன் தூரமா இருக்கிறாங்க தெரியுமா? அவனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. ஹல்லேலூயா. அவன் ஒரு கூட்டம் தூரத்தில் நின்று பார்க்கறாங்க, இன்னொரு கூட்டம் தான் அவருக்கு என்ன ஆச்சோன்னு தெரியல. பாத்தீங்களா எப்படி சொல்றாங்க பாருங்க, எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த. அப்படி இல்ல, கரெக்டா பார்க்கணும். அந்த மோசே. எந்த மோசே? ஆமென், ஆமென். எல்லாம் அவ்வளவுதான், இவ்வளவுதான். மோசே, நம்ம மோசைக்கு இப்படிதானே சொல்லியிருக்கணும்.
நம்ம மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதனால நம்ம போய் தேடுவோம். இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்லாம் என்ன பண்ணாங்க? போய் தேடினாங்க. ஏன்னா ஏதாவது ஆயிருக்கும், ஒருவேளை ஆண்டவர் எங்கேயா கொண்டு. இவங்க தேடல, இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? சரி, மோசே போனா இன்னொரு ஆள், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எங்களுக்கு முன் செல்லும்படி தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். ஆமென். உங்களுக்கு என்ன ஆனா கூட ஆமென், என்ன சம்பவித்ததோ. இன்னொரு கூட்டம் இருக்கு. அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்துல பவுல் அந்த கப்பல் உடைந்து எல்லாரும் மெலித்தா தீவுக்கு போறாங்க. அந்த மெலித்தா தீவுக்கு போனதும் 2வது வசனத்தை பாருங்கள். அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. இந்த வசனத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஓ, அன்புக்கு பாராட்டின அன்பு. இப்படி இருக்கும்போது தான் பவுல் கையில என்ன கிடைத்தது? பாம்பு கடித்தது. இப்ப அன்பு பாராட்டுறவங்க 4வது வசனத்துல விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்ட போது அவங்க என்ன பாராட்டி இருக்கிறாங்க? உங்களை சொல்லல, இது மெலித்தா தீவு மக்கள். அவங்க என்ன பாராட்டுறாங்க? அன்பு பாராட்ட. ஒருத்த மேல அன்பு பாராட்டி அவன் கையில ஒரு பாம்பு கடிச்சு தொங்கிட்டு இருக்கு. என்ன செய்யணும்? தட்டி விடணும். உடனே இவங்க பாருங்க, கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. எங்கப்ப பாராட்டுன்னு அன்பு எல்லாம்? இந்த சில அன்பு எல்லாம் என்ன தெரியுமா? அந்த பொன்னாடைன்னு சொல்லிட்டு பொன்னே இல்லாத ஒரு ஆடைய போர்ப்பாங்க தெரியுமா? ஆமென், அல்லேலூயா. எங்க அப்பா அதை பொய்யாடைன்னு சொல்லுவாங்க. இப்பொழுது பொன்னாடை ப்ளீஸ். சில இடத்துல எல்லாம் இப்படி கொண்டு வருவாங்கன்னா ப்ளீஸ் கையில கொடுத்துருங்க. அதே மாதிரிதான் பவுல் சொல்ற, இறங்குனதும் கர்த்தர் என் மேல வச்ச அன்பு கொஞ்சமே இல்லை. எந்த இடத்துல எல்லாம் மனுஷனுடைய அன்பு உயர்த்துறானோ அங்கெல்லாம் அடி வாங்குறார் பவுல். பவுல் மட்டும் இல்ல, எல்லாரும் தான். யாராவது உங்க மேல அன்பு வைக்கிறாங்களா, அது கர்த்தர் பாராட்டுற தயவு. ஆண்டவரே, மெலித்தா தீவுல தப்பி பிழைத்ததும் ஆண்டவர் என் மேல பாராட்டுன அன்பு கொஞ்சம் மேல இப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா, அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு. அப்படியா? இப்ப காட்டித்தார அந்த அன்பு உனக்கு. அந்த அன்பு என்னன்னு இப்ப காட்டித்தாரேன் பாரு. அல்லேலூயா. பாம்பு கொத்திட்டு போயிடணும், அதுதான் பாம்புக்கு மரியாதை. இது கொத்திட்டு தொங்கிட்டு இருக்கு. அதை கண்டபோது உடனே ஒருத்தங்க ஓடி வந்து ஒரு விறகெடுத்து பாம்பு அடிச்சு பவுல் அடிச்சு. சிலர் அடிக்கிற அடியில பாம்பு சாகுதே இல்லையோ, ஆனா உடனே எங்க போச்சு இந்த பாராட்டுன அன்பு? பட்டம் போல் பறந்து போனது. இவன் ஒரு கொலை பாதகன். அந்த கூட 275 பேர் சொன்னாங்களா இத? இந்த அன்பு பாராட்டுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. இவன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமில்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் வழியானது அவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே போட்டு. அவன் பார்த்தாரு பவுல், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாரு. யாராவது எனக்கு என்ன சொல்ல, தொங்கி கொண்டிருக்கிறதை எல்லாரும் பார்க்கறாங்க. சரி, அவங்க அன்பு பாராட்டுறாங்க. யாராவது பார்ப்பாங்கன்னு பார்த்தா யாரும் வரமாட்டாங்க. அன்பு பாராட்டுறாங்கன்னு சொல்லி நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா அது தொங்கிட்டு தான் இருக்கும். அதான் அவன் அந்த பூச்சி உதறி போட்டதும் அடுத்த வசனத்தில் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமென். எது செத்தது தெரியுமா? அந்த பாம்பு. ஆனா ஜனங்களை யாரு சாவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? ரொம்ப அன்பு பாராட்டுறாங்க. ஆனா அன்பு பாராட்டும் போது எப்படி பார்க்கணும்? இவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இல்லாம போயிடும். ஆனா இவங்க எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இவன் இல்லாம போயிடுவான். பரலோக அன்பு, அவர் பாராட்டுகிற அன்பு, அதை வர்ணிக்க முடியாது. ஹல்லேலூயா. இவன் இந்த பிரச்சனையில இல்லாம போயிருவான் அப்படிங்கிறது உலக அன்பு. ஆனா இந்த பிரச்சனை இவன் வாழ்க்கையில இல்லாம போயிரும் பார்க்கிற அன்புதான்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு நினைக்கும் போதெல்லாம் அப்படி ஆமென், அப்படி உள்ள அப்படி பொங்குது. ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர். அவங்க அந்த பாம்பை பார்க்கணும், அது இப்ப செத்துரும், அது இப்ப செத்துரும் இல்ல. அதான் பவுல் சொல்றாரு, பாரு கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவது. அந்த இடத்துல ஆண்டவர் அன்பு விஷயத்துல ரொம்ப பொசசிவ் ஆனார். அந்த ஸ்பேஸ், அந்த பிளேஸை வேற யாரும் எடுக்க விடவே மாட்டார். விட்டா காட்டி தருவார். பாத்தியா, அவன் கையில ஒரு பாம்பு தொங்குனதும் என்னெல்லாம் பேசுறாங்க, இவன் கொலைபாதகன், என்னெல்லாம் வாயில வார்த்தை உண்டோ எல்லாம் சொல்லி பவுல் பார்த்தார், இதெல்லாம் நம்மளை பாதிக்காது, இதெல்லாம் தெரியும். ஆமென். அவர்கள் பாராட்டின் அன்பு கொஞ்சம் இப்ப எழுது பவுலே, ஐயோ. ஆமென். என்ன சம்பவித்தது? ஒன்றை மனதில் நன்றாய் நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள். புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தை வாசிக்கலாம். புலம்பர் 3:37. ஆண்டவர் கட்டளை இடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? அது எந்த காரியமாகட்டும், நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு காரியம் சம்பவிக்கணும்னா பரலோகம் அதை ஓகே பண்ணணும், ஆண்டவர் அதை கட்டளையிடணும். இந்த சனகரிப் ரப்சாகே அனுப்புறான் எசேக்கியாவு கூட்டத்துக்கு விரோதமாக. அப்ப இந்த சனகரிப் சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் அங்க வந்து பயங்கரமா பேசுறாங்க. இவங்க போற இடத்துல எல்லாம் ஜெயித்துட்டே வராங்க. யாரு? இந்த அசீரியா டீம், சனகரிப் கூட்டம். சனகரிப் என்கிற அசீரியா ராஜா அவங்க கை இப்போ ஓங்கி இருக்கு. இப்ப யார்கிட்ட வராங்கன்னா யூதயா எருசலேம் பட்டணத்தை நோக்கி வராங்க. எசேக்கியாவுக்கு எதிராக யுத்தம் பண்ண வராங்க. வரும்போது அவன் என்னெல்லாம் வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்கள். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 33 பாருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ? அதாவது போன இடத்துல எல்லாம் அவங்க தெய்வங்களை வழிபட்டாங்கல்ல, அப்படி யாராவது அசீரியா ராஜாவின் கைக்கு அவங்க தெய்வங்களுக்கு தப்புவித்தது உண்டோ? ஆமாத் 34 அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? ஏன்னா அங்க ஜெயிச்சுட்டு வராங்க, அங்கேயும் அவங்க தெய்வங்களை வழிபடுறாங்கல்ல, அந்த தெய்வங்கள் எங்கே? அசீரிய ராஜா வந்ததும் அந்த தெய்வங்களால ஒன்றும் பண்ண முடியவில்லையே. செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்தது உண்டோ? அவங்களெல்லாம் முடிஞ்சுதா? இல்லையே. அப்படிதான் உங்க தெய்வமும். அந்த பிரச்சனை, அந்த கடன்ல அவங்க வழிபட்ட தெய்வம் அவங்கள காப்பாத்தல, அவங்க இல்லாம போயிட்டாங்க. இந்த பிரச்சனையில அவங்க வழிபட்ட தெய்வம் அவங்கள காப்பாத்தல, அவங்க இல்லாம போயிட்டாங்க. அதே போலதான் இப்போ உனக்கு நீ ஃபேஸ் பண்ற. இப்படிதான் வந்து சொல்றான் 35. கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்கும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார். நீங்க சொல்றீங்களே கர்த்தர் தப்புவிப்பார்னு, அவங்க பண்ணாங்களா இப்படி? அதனால சொல்றாங்க 32வது வசனத்தை பாருங்கள். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து, அதான் என்னதுன்னா நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, ஆண்டவர் காப்பாற்றுவார், ஆண்டவர் நம்புவார், இப்படி சொல்லிட்டு நீ உன்னை ஏமாத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது 36வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். நம்ம ஒரு நம்பிக்கையை வச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க. அவன் வந்து சொல்றான், அவங்களுக்கு இதே பிரச்சனை வந்து அவங்க தெய்வம் காப்பாத்துச்சா, இவங்களுக்கு இதே பிரச்சனை வந்து, சில பிரச்சனைகள் வரும்போது தெய்வங்கள் கைவிட்டுரும் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க ஒரு காரியம் சம்பவித்ததுண்டோ? என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நமக்கு வருகிற பெரிய சோதனை என்ன தெரியுமா? நம்ம நம்பிக்கையில சத்துரு கை வைப்பது. இந்த ரப்சாகே சனகரிப்பால் அனுப்பப்பட்டவன் வந்து முதல்ல கேட்கிற கேள்வியை 18வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல, யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாய். அவன் லாங்குவேஜ்ல சொல்றான், ஏன்னா அவங்க எல்லாம் மந்திரம் பண்றவங்க. தேவ பிள்ளைக்கு மந்திரம் என்ன தெரியுமாங்க? விசுவாசம். ஆமே, விசுவாச அறிக்கை பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஏதோ மந்திரம் ஓதுறான். அல்லேலூயா. சில தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷை பேசுறதை பார்த்து பேய் கூட வராது.
ஓடிரும். ஏதோ ஆமென். நீ அப்படி நம்புறிய, அது அது வாய் பேச்சே அன்றி நம்ம விசுவாசத்துக்கு வரக்கூடிய பெரிய சோதனை. விசுவாச அறிக்கையே வாயில தான் அடிக்கணும். அவன் என்ன சொல்ல, இது வெறும் வாய் பேச்சு. அப்படி சொன்னோட நம்ம பெரிய ரோஷம் வந்துடும். இனி நான் சொல்ல மாட்டேன், அதுதான் அவனுக்கு வேணும். இது வாய் பேச்சுன்னு சொன்னோன்னே இந்த அதிகாரம் முடியும் போது எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்களா? அடுத்து, என்னை விரோதிக்கும்படிக்கு, இந்த வேர்டை நல்ல கவனிங்க, யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்? சனகரிப் சொல்ற என்னை விரோதிக்கும்படிக்கு. என்ன வேர்டு? தேவன் பேர்ல நாம வைத்திருக்கிற நம்பிக்கை சத்ருவுக்கு விரோதமானது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் பேர்ல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா சத்ருவை என்ன பண்ணுகிறோம்? ஆண்டவர் சத்ருவை நேசியுங்கள் சொன்னது தள்ளப்பட்ட சாத்தான இல்ல, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சொன்ன சகோதரிய. ஆமென். ஹல்லேலூயா. என்னை விரோதி இப்படி சொல்லிட்டு தான் இவ்வளவு சொல்றான். சொன்னதும் இதெல்லாம் கேட்டதும் இசைக்கு என்னதான் நம்ம நம்பிக்கை வச்சாலும் நம்ம கேட்கறதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதுக்கு மேல வார்த்தைகள் வரும்போது நம்மளாம் உடஞ்சிரும். போய் உட்கார்ந்துருந்து ஓன் அழும்போது கர்த்தர் சனகரிப்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயாவை அனுப்புறார். சனகரிப்டையும் சொல்லு, எசேக்கியா கிட்டையும் சொல்லுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு சொல்லுன்னு சொல்லி வார்த்தையை கொடுக்கிறார். சனகரிப் கிட்ட கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 2 ராஜாக்கள் 19:22 முதல் பாருங்கள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையா எடுத்தாய். என்னைக்குமே புரிஞ்சு, ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒருவனுக்கு விரோதமாய் பேசப்படுகிற அத்தனை வார்த்தைகளும் தேவனுக்கு விரோதமாய் பேசப்படுகிறவை. ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒருவன் அற்பமா எண்ணப்படுகிறானா அந்த இடத்துல தேவன் அவங்க அற்பமா என்றாங்க. அதுதான் யாரை நிந்தித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் அப்படி சொல்லிட்டு உன் சானாபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்த. ஆமே, என் ரதங்களின் திரளினாலே நான் அங்கே ஏறினேன், அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொன்னியே, அங்கெல்லாம் நீ ஜெயிச்சுட்டு வந்தேல்ல, அது எப்படி சாத்தியமாச்சு? 25வது வசனத்தை பாருங்கள். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து, இந்த வேர்டை கவனிங்க. திடீர்னு நீ போய் ஜெயித்தன்னா இது ஏற்கனவே போட்ட பிளான். சனகரிப்பே, நீ 2 பட்டணத்தை பிடிச்சிட்டு வந்த இல்ல, இது நான் நியமித்தது. பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். ஆனா இப்போ நீ எருசலேம் கிட்ட வர தெரியுமா? அதே மாதிரி இதை அடிப்பேன் வர தெரியுமா? ஒன்றை புரிந்துக்கோ, இந்த எருசலேமுக்கான காரியம் வெகு காலத்துக்கு முன் நியமித்தது. பூர்வ நாட்கள் முதல் அது திட்டமிடப்பட்டது. அதுல நீ கை வச்சிருக்கியா? நீ கேளு. இப்போ எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேளு. 29வது வசனம் முதல், உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும், 29 முதல் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும், 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். 31வது வசனம், மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க. சேனைகளினுடைய கர்த்தரின் வைராக்கியம். அப்ப நம்ம ஒருத்தங்க நிந்திக்க நிந்திக்க யாருக்கு கோபம் வருது? கர்த்தருக்கு. அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன ஆயிரணும்? மௌனமாயிரணும். ஆண்டவர் அங்க அவங்களுக்கு சம்பவித்தது போல எனக்கு சம்பவிக்குமா அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்ல, நான் பூர்வம் முதல் உன் காரியத்தை பிளான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஏன் சம்பவித்ததுன்னு நான் சம்பவிக்க பண்ணினேன். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு நியூஸ் கொண்டு போகும்போது ஆண்டவர் அப்படியான்னு கேட்க மாட்டார். ஏன்? ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஆண்டவரே, கலிலேயருடைய இரத்தத்தை பலிகளிலே பிலாத்து கலந்திருந்த ஆண்டவரே, அப்படியா? ஓ, அவருக்கு தெரியும். ஆண்டவரே, யோவான் ஸ்நானனை காவல வச்சிருக்கிறாங்க, வா நம்ம ஊழியத்துக்கு போவோம். ஆண்டவரே, யோவான் ஸ்நானன் கேட்கிறாரு, வரப்போகிறவர் நீர்தானா அப்படின்னு. நீ என்ன நடக்குது அதை போய் சொல்லு. எங்கேயுமே இயேசு பதறல. மாறா கிட்ட வந்ததும்
நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றோம்னு வைங்களேன், அங்க ஏதாவது ஒண்ணு பிரச்சனை ஆயிட்டுன்னா நமக்கு தூக்கம் போயிடும். எந்த இடத்துல மேக ஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்துல இருந்து ஆண்டவர் டென்ஷன் ஆகி, ஐயோ மோசே இப்ப என்ன பண்ணன்னு தெரியலையே, நாளைக்கு இவனுக்கு சாப்பாடு கேட்பானுங்களே, நேற்று தான் கொடுத்தோம், அதெல்லாம் அவனுக்கு மனசுலயே இருக்காதே, அப்படிலாம் பதறவே இல்லை. ஐயோ மாறா மோசே தொற்றாத, எங்க பதறினாரு? அவர் அறியாமல் நீர் அறியா என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனை நம்பி நிற்கிறவர்களுக்கு விரோதமான பேச்சுகள் அவரை அதிகம் வைராக்கியம் கொள்ள வைக்கும். ஏன்னா எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய நாமம் என்மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது? அதனாலதான் எசேக்கியா அழும்போது கர்த்தர் வைராக்கியம் கொள்றார். ஆமென். ஒரு புறம் இஸ்ரவேல வேர் பற்றி எழும்ப வைக்கிறார், இன்னொரு புறம் சனகரிப்ப வேரோடு அழைக்கிறார். இதுதான் நடக்குது. இதுதான் தேவனுடைய வைராக்கியம். உன்னை எழும்ப விடாதபடிக்கு சத்துரு கொண்டு வருகிற பல பிரச்சனைகளை கர்த்தர் வேறு இல்லாதபடிக்கு நம்புறவங்க மட்டும் எனவேதான் எரேமியா 20வது அதிகாரம் 10-11 வசனங்களிலே எரேமியா இப்படி சொல்லுகிறார், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருக்கிறது, அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமா இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்ளுவோம் என்கிறார்கள். சொல்லிட்டு சொல்றாரு அடுத்த வசனத்துல, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு உன்னை குறித்து நீ விழணும், நீ இல்லாம போகணும்னு ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி இருக்கிறான் தெரியுமா? அந்த காரியம் வாய்க்காது. காரணம் கர்த்தர் உன்னோடு எப்படி இருக்கிறார் என்றால் பயங்கரமான பராக்கிரமசாலியா. நாம் நினைத்திருக்கிறபடியில் அவர் நினைத்திருக்கிறபடியே சம்பவிக்கும். அது கர்த்தருக்கு மகிமையாகவே இருக்கும். அதுதான் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு எதுவாக. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை வாயிலை தந்தார் அல்லவா, அவர் அணையாமல் இந்த தீபம் அணையாது, அவர் முறிக்காமல் இந்த நாணல் முறியாது. நீங்க அதை எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க, அவர் அணைக்காமல் இந்த தீபம் அணையாது. அதன் அர்த்தம் என்ன? எத்தனை பேர் அணைக்க முயன்றாலும் அவர்கள் காரியம் வாய்க்காமல் வெட்கப்பட்டு தான் போவார்களே தவிர, அவர் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பேன், அவன் மீதில் அவன் கிரீடம் பூக்கும். இதை நம்ம அறியணும், இதை நம்ம புரியணும். இதை நம்ம அறியாத போது, யோசேப்பின் சகோதரர்கள் யாருன்னு அறியாத போது அந்த சாக்குல பணப்பைய வச்சு கொடுத்தார். யாரு? யோசேப்பு. அது உண்மையிலே புதையால தான் கொடுத்தார். ஆனா உங்களுக்கு யாரு தெரியல தெரியுமா? யோசேப்பு யாருன்னு தெரியல. யோசேப்பு யாருன்னு தெரியாததுனால அவர்களுக்கு சம்பவித்ததை கண்டு புலம்பினார்கள். யாக்கோப்ட்ட வந்து சொல்றாங்க, யாக்கோபுக்கு இன்னும் என்ன தெரியல? யோசேப்ப தெரியல. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 42:29, ஆமென், அவர்கள் கானான் தேசத்தில் உள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபின் இடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்தவைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து எல்லாம் சொல்லிட்டு 35 பாருங்கள், அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது, அந்த பணமுடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு. உண்மையிலே அவர்களை பயப்படுத்ததான் யோசேப்பு இதை வச்சாரா? அவர்கள் பாதுகாக்கப்பட தானே வச்சார் பஞ்சகாலத்தில். ஆனா அவங்களுக்கு யார தெரியல. ஆமென். என்ன எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாத வரைக்கும் நமக்கு சம்பவித்தவர்கள் நிமித்தம் நம்ம பயந்து கொண்டே இருப்போம். ஆனா இதே யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தின பிறகு, இதே யோசேப்பு எல்லாருக்கும் சாக்குகள் நிறைய தானியம் பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து விடுறார். இப்ப மீண்டும் சகோதரர்கள் வராங்க. இப்ப அவங்களுக்கு யார தெரியும்? ஆனா தகப்பனிடத்துல காண்பித்த போது அவன் உயிர் திரும்ப வந்துச்சு. இது போலதான் 2 வருடங்களுக்கு முன்பதாக இதே சம்பவம் தான் நடக்குது. ஆனா அவங்களுக்கு யார தெரியலன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி
அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்ப இந்த இடத்துல ஆவியானவர் இன்னைக்கு சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான். ஆண்டவரே, நான் இது சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாக பவுலால எப்படி ஆண்டவர் இதை சொல்ல முடிந்தது? பவுல்கிட்ட கேட்டா பவுல் சொல்லுவார் 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை. என்னிடம் உள்ளதை, அந்த வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். எதுக்குள்ள இருந்து சொல்றார் பாருங்க, பாடுகளுக்குள்ள இருந்து சொல்றார். சொல்லிட்டு சொல்ல, ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. க்ளோரி. ஏன் தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர், எனக்கு தெரியும் அவர் யாருன்னு. நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். என்னிடம் உள்ளதை உம்மிடம். ஆமென். அப்ப ஆண்டவர் அனுமதிக்கிற காரியத்தை பார்த்து இன்னைக்கு நம்ம பயப்படுறோம், புலம்புறோம். அதுக்கு ரீசன் என்னன்னா, எப்படி சகோதரர்களுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியாம இருந்துச்சோ, அதே போல நமக்கு இன்னும் ஆண்டவர் குறித்த அறிவு இல்ல. அப்போ ஆண்டவரை இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள என்ன வச்சிருக்கிறீங்க, சிச்சுவேஷனை மாத்துங்க அப்படின்னு தான் நம்ம ஜெபம் இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு பேச வைக்கிறார். இங்க பாரு, நான் கட்டளையிடாத இருக்க காரியம் சம்பவிக்கும். அப்போ ஆண்டவர் என்ன மாத்துங்கப்பா, எனக்கு இதுல நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும். ஏன் இதை அலோவ் பண்ணீங்க? அதுல நான் உங்களை பார்க்கணும், அதுல நீங்க வச்சிருக்கிற நன்மையை பார்க்கணும், அதுல நீங்க வச்சிருக்கிற பிளெஸிங்கை பார்க்கணும், அதுல நீங்க உங்க நாம மகிமைக்காய் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு நீங்க செட் பண்ணி வச்சிருக்கிறத நான் பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு காட்டி தாங்கப்பா, அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை எனக்கு தாங்க ஆண்டவரே. அதை மூடி மறைத்திருக்கிற அந்த செதில்கள் எல்லாம் என் கண்ணை விட்டு கீழே விழுவதாக. ஹல்லேலூயா. பல நேரத்தில் இது புரியாததுனாலதான் எரேமியாவை போல ஆமே நம்ம புலம்புறோம். எரேமியா எப்படி புலம்புறார் பாருங்க. எரேமியா 20வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களிலே, என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூளுமாய் இருக்கத்தக்கதாய் கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனது என்ன? நான் வயிற்றுல இருக்கும்போது எத்தனை பிள்ளைங்க இல்லாமலே போயிருக்காங்க. ஏன் நான் அப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அடுத்த வார்த்தை, நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டது என்ன? இப்படி கேட்கிறார் பாருங்க. இதுக்காண்டவர் என்ன பிறக்க வச்சீங்க? பிள்ளைங்க கேட்பாங்க, இதுக்கா என்ன பெத்தீங்க? பெற்றோர் சொல்லுவாங்க, இதுக்கா நான் உன்னை பெத்தேன். ஆமென். நான் வருத்தத்தை, இது அறியாமையில ஆண்டவர் குறித்து அறிவு. ஐயோ பிள்ளை, ஏன் நமக்கு இப்படி நடந்துட்டே இருக்கு? நமக்கு ஏன் ஆண்டவர் நமக்கு இப்படி செய்தது என்ன? யோசேப்பின் சகோதரர்கள் அந்த பணப்பையை பார்த்தபோது என்ன சொல்லுகிறார்கள்? ஆதியாகமம் 42வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆமென், 28வது வசனத்துல, அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி ஆண்டவர் இப்படி பண்ணாரு, ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? ஆண்டவரே, எனக்கு ஆண்டவர் இப்படி பண்றீங்க, எனக்கு ஆண்டவர் பெயினை கொடுக்குறீங்க, என்னை ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அப்படி நம்ம கேட்கறதுக்கு ரீசன் என்னன்னா, அவர்களுக்கு எப்படி யோசேப்பு யாருன்னு இன்னும் தெரியாம இருக்குதோ. உறவு இருக்கு, ஆனா அறிவில்லை. உறவு இருக்கு, அறிவில்லை. என்ன அறிவு இருக்கு? எப்படி பேசணுங்கிற அறிவு இருக்கு, எந்த இடத்துல எப்படி நிக்கணுங்கிற அறிவு இருக்கு, எல்லா அறிவு இருக்கு. ஆனா அவர் யாருங்கிற அறிவில்லை. நான் அதிநிமித்த இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன். பாடுகளை அனுபவிக்கும் போது சொல்றேன், நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கமடைய விட மாட்டார். எனக்கு தெரியும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் தலை குனிஞ்சா அவரும் தலை குனிவார், நான் வெட்கப்பட்டால் அவருக்கு வெட்கம் போல நான் அவரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அறியாமையில வெளிப்படும் பேச்சு என்பது ரொம்ப கடினமானது. என்னை ஆண்டவரே, அதனால ஆண்டவர் சொன்னார், குயவன் களிமண் குயவனை பார்த்து என்ன ஏன் வணைகிறாய், பிள்ளை தாயை பார்த்து என்ன ஏன் பேட்டா, இப்படி சொன்னாலே அது சாபமா? எத்தனை பிள்ளைங்க கனவுல இல்லாமல் போயிருக்கிறது தெரியுமா? நம்ம ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அப்படியே நான் இல்லை அப்படிதான் எரேமியா சொல்றாரு. ஏன்னா எரேமியாவுடைய ட்ராக் வேற, அவர் வீப்பிங் ப்ராஃபட். அவர் சொல்ல சூழ்நிலையெல்லாம் வேற. அந்த வேர்டை மட்டும் நான் எடுக்கிறேன். என்ன ஏன் இந்த பிரச்சனையை பார்க்கறதுக்காக என்ன வயிற்றுல இருந்து வெளியே கொண்டு வந்தீங்க?
அதுதான் எரேமியா சொல்றார். இப்படி ஒரு வேதனை பார்க்கிறதுக்கு என்ன இப்படி வெளியே கொண்டு வந்தீங்க? ஆமென். யோபுவுக்கும் யோபு ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறார், எல்லாம் ரைட்டான. யோபுவுக்கு ஆண்டவர் குறித்த அறிவு ரொம்ப குறைவா இருந்துச்சு. யோபுவுக்கே குறைவா. அது எப்படி அப்படின்னா, ஆண்டவர் கடைசியில் தம்மை காட்டுவார் யாருன்னு. யோபு அப்படி வாயை பொத்திடுவார். என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், நம்மை சுற்றி இருக்கிறவங்க பேசுறத வச்சு ஆண்டவர் யாருன்னு பார்க்க கூடாது. நம்மோடு அவர் பேசுகிறத வச்சு ஆண்டவர் யாருன்னு பார்க்கணும். யோபு ஆரம்பத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எல்லாம் அப்படிதான் இருந்தார். 4 பேர் வந்து சுத்தி இருந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். பார்க்க ஆரம்பித்தது யோபு 7வது அதிகாரம் அதனுடைய 20-21 யோபு புலம்புறார். மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனால் நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. நான் எனக்கு நானே பாரமாயிராதபடிக்கு என்னை உமக்கு லெக்காக வைத்தது என்ன அப்படி சொல்றாரு. என்ன உங்களுக்கு அடிக்கணும்னா என்னதான் அடிச்சுட்டு போறீங்க? என்னை நீர் உமக்கு லெக்காக வைத்தது என்ன? 21 என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீர் நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்வேன். விடியற் காலத்தில் என்னை தேடுவீரானால் நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆமென். ஏன்னா இப்ப எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டார் தெரியுமா? யோபு நண்பர்கள் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? சன்மார்க்க அந்த வசனத்தை வாசிங்க, 4:7 இல்லையா? குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். எப்படி கொண்டு வராங்கன்னா, யோபு உனக்கு லைஃப்ல ஒன்று நடந்துச்சுன்னா நீ ஏதாவது பண்ணிருப்பார், அதனாலதான் அவர் போட்டு ஒன்று அடிக்கிறார் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். அதனாலதான் யோபு சொல்றாரு, என் மீறுதலை நீங்க மன்னிக்காம அடிக்கிறீங்களேப்பா அப்படின்ட்டாரு. நான் உங்களை எப்படி ஆண்டவரை வச்சிருந்தேன், நீங்க என்ன மன்னிக்காம அடிச்சிட்டீங்களே ஆண்டவர்ன்றாரு. நான் மண்ணில் படுத்துக் கொள்ளுகிறேன், நீங்க நாளைக்கு என்ன தேடி வருவீங்களா? நான் இருக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கிறார் ஆண்டவர். இப்ப யோபு எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டார் தெரியுமா? அவருக்குன்னு ஒரு பார்வை ஆரம்பத்தில் இருந்து, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் வாயில என்ன பண்ணல? பாவம் செய்யல. யோபுவின் மனைவி வந்து தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லும் போதும் கர்த்தரிடத்துல இருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் உதடல என்ன பண்ணல? பாவம் செய்யல. ஆனா இப்போ 4 பேர் வந்திருந்து சுத்தி இருந்து பேச ஆரம்பிச்சாங்க. யோபுவின் பார்வை எப்படி மாற ஆரம்பிச்சிட்டு தெரியுமா? அவங்க பேசுறதை வச்சு கர்த்தரை அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பேசுறதை வச்சு கர்த்தரை பார்க்க ஆரம்பித்து நம்ம வாயில என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக என்று 38வது அதிகாரத்திலிருந்து கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போது நீங்க இந்த 38, 39, 40, 41 அதிகாரங்கள் எல்லாம் நீங்க வீட்டில் போய் திரும்ப திரும்ப வாசிங்க. அந்த ஒரு வியூவை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஆண்டவர் ஏன் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, நீ என்ன உன்னை சுத்தி இருக்கிறவங்க, இதனுடைய கருத்து ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை தான். என்ன நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்க பேசுறதை வச்சு பாத்துறாத, நான் உன்கிட்ட பேசுறத வச்சு மட்டும் பாரு. ஹல்லேலூயா, ஆமென். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேசுவாங்க. ஆமென். கீழே இருக்கிறவங்க இயேசு சிலுவையில் அறைந்த போது அவ்வளவுதான், ஏதோ கூப்பிட்டாரே எலியா வாராரா பார்ப்போம் இல்ல, நிறைய பேசுவாங்க. ஆண்டவர் கைவடிவன் கொலை பாதகன் பாரு தண்டனை வருது, சுத்தி இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க. அப்படி ஆண்டவரே யோபுவே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சும்மாலாம் அவர் அடிக்க உன்னை நல்லா அடிச்சிட்டாரு, வச்சு அடிச்சிட்டாரு. உன்னை ஒரு விஷயத்துல மன்னிக்கலன்னு நினைக்கிறார், அதனாலதான் உனக்கு அடி. பாருங்க, ஒரு சகோதரி சாட்சி கூட வாஸ்தவமே, அவங்களுக்கு இருந்த ஒரு பலவீனம் 1,00,000ல் ஒரு ஆளுக்கு தான் வருமா. உடனே அதை பத்தி எப்படி பேசுறாங்க? நீ ஏதாவது பாவம் பண்ணி இருப்ப. சுத்தி இருக்கிறவங்க ஒரு பிறவி குருடன் இயேசு கிட்ட அவனை பத்தி கேட்கிறான், இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? கேட்டது யாரு? சீஷர்கள். சட்டி வரவங்க தான் கேட்பாங்க. ஆமே, சுத்தி இருக்கிறவங்க பேசுவாங்க. சுத்தி இருக்கிறவர் பேசுறதை விடு. ஆனா நம்ம இந்த பார்வை மாறட்டும். இப்ப ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்டார். ஆமென். எங்க கை வைக்கிறார் பாருங்க. நீ ஏதோ மண்ணுல படுத்துக் கொள்வேன்னு சொன்ன யோபுவே, அந்த பூமியை நான் அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்க இருந்த?
அதுக்கு அளவு நூல் குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? அதை நீ அறிந்தாயானால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதிர்மேல் போடப்பட்டது. அதற்கு கோடிக்கல்லை வைத்தவர் யார்? நீ உன் வீட்டுக்கு பிரதிஷ்டைக்கு ஒரு கல்லை வைக்கும் போது கூட்டத்தை எல்லாம் கூட்டு சந்தோஷப்பட்டியே. நான் இதுக்கு அஸ்திபாரம் போட்ட போது 7வது வசனம், அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும். நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு இருந்தியான்னு கேட்டார். உனக்கு நீ என்ன எப்படி வச்சு பார்க்கிற? உன்னை சுத்தி அந்த 4 சோட்டா பசங்க இருந்து பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை வச்சுதான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உன் மீட்பர் யார் என்பதை புரிந்து கொள். 8வது வசனத்திலிருந்து சமுத்திரத்தை பற்றி சொல்லுகிற, கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? ஆமென். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று சொல்லி, நான் அப்படி சொல்லும் போது நீ எங்க இருந்த? யோபு அப்படியே அவனுக்கு லைஃப் இதெல்லாம் கொண்டு வரா. யோபுவே, நீ என்ன நினைக்கிற? எப்படி இந்த பூமியை அஸ்திவார போட்ட போது தேவபுத்திரர் மகிழ்ந்தார்களோ, அதே போல உனக்கு தெரியாத ஒரு விஷயம் உண்டு யோபு. இங்கே நீ சாம்பல்ல உட்கார்ந்தாலும் உன் காரியம் தேவபுத்திரர் நடுவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது உனக்கு தெரியாது யோபுவே, அது உனக்கு தெரியாது. எப்படி இந்த பூமி அஸ்திவாரம் போட்ட போது தேவபுத்திரர் மகிழ், தேவ சமூகத்தில் தேவபுத்திரர் நிக்கிற இடத்துல தான் யார் வந்து நிக்கிறான்? சாத்தான் வந்து நிக்கிறான். அந்த பூமியில எதை பற்றி பார்த்தா யோபு கண்டுபிடிக்க முடியும்? மொத்தத்தில் ஒரு 6 அடி தான் நேரப்படுத்தா, அதுவும் 6 அடி எத்தாது. எப்படி தேவபுத்திரர் மகிழ்ந்தார்களோ அப்படி தேவபுத்திரர் நடுவில் உன்னை பத்தின பேச்சு ஓடுது தெரியுமா? அந்த அளவுக்கு நான் உன்னை வச்சிருக்கிறேன் தெரியுமா யோபு வேண்டார். இந்த வியூவை தான் ஆண்டவர் கொடுத்தார். சமுத்திரம் அப்படி கற்பத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது போல அதற்கு எல்லையை குறித்து அதை கதவுகள் இங்க இதுக்கு மேல வந்துடாது. யோபுவே, உனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டி சாத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை இல்லாமல் ஆக்கணும். ஆனா எப்படி சமுத்திரம் புரண்டு வருகிற போது அதை எல்லையால அடைத்தேனோ, அதே போல உன் வாழ்க்கையில வர பல பிரச்சனைகளுக்கு நான் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கிறேன். 33வது வசனத்திலிருந்து வானத்தை பற்றி சொல்லுகிறார். வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? உனக்கு தெரியுமா? அது பூமியை ஆளும் ஆளுகையை திட்டம் பண்ணுவாயோ? உனக்கு தெரியுமா யோபுவே? பரலோக திட்டம் உனக்கு தெரியுமா? நீ 4 பேர் உன்னை சுத்தி பேசுறதை வச்சுதான் பார்த்துட்டு இருக்கிற என்ன பரலோக பிளான் தெரியுமா உனக்கு? சோதனை உனக்கு இல்ல யோபு, உன்னை சோதிக்க புறப்பட்டு வந்த சாத்தானுக்கு இந்த சோதனை காலம் முடியும் போது உன்னோடு போராடினவரை நீ தேடியும் காணாதிருக்க போகிறான். 34 நீ நிறைய சம்பாதிச்சல, இப்ப வா, ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேண்டும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ? இதுக்கு முன்னாக எல்லாம் போச்சே, எல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் நீ உன் சத்தத்தை உயர்த்தி அந்த மழையை உன் மேல பெய்ய வச்சியா? இல்ல, உனக்காக நான் சத்தமிட்டல்லவா உன் மேல மழையை பெய்ய பண்ணினேன். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் மிருக ஜீவன்களுக்கு வருகிறார். நீ சிங்கத்துக்கு 39:40 நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்க குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களில் கிடந்து கெவிகளில் பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தி ஆக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுத்தவர் யார்? யோபுவே, உன்னை நான் எப்படி வச்சிருந்தேன் தெரியுமா? உன் பாதத்தை நெய்யில கழுவ வச்ச. ஆமென். இதெல்லாம் செஞ்சது யார்? எப்படி இந்த பிளெஸிங்ஸ் உனக்கு வந்துச்சு? நீ சத்தம் உயர்த்தி வாங்கினு நினைக்கிற? இல்ல, ஏன் சத்தத்துல உன் மேல அந்த ஆசீர்வாத மழை. ஹல்லேலூயா. உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். உன்னை சுற்றி இருக்கிறவங்க பேசுறதை வச்சு ஆண்டவரை பார்க்காத. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், பாதையில விட்டு செல்ல அவர் மனிதர் அல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம். அப்படியே ஆண்டவர் வரையாடுகள் மான்களை பத்தி பேசுறார். 39 வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? மான்கள் குட்டி போடுகிறது, அது எங்க போய் ஸ்கேன் எடுத்துச்சு? உனக்கு தெரியுமா? அதுக்கு டைம் தெரியுமா? அதுக்கு டைம் தெரியுமா? எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அது யார் போய் ஸ்கேன் கூட்டு போனா? யார் கவனிச்சாங்க? யார் பார்த்து சொன்னாங்க? அப்படியே பெட்லயே படுத்திருக்கணும். 2வது வசனம், அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? அடுத்த வசனம், அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும். உனக்கு தெரியாதுல்ல? ஆனா சங்கீதம் 29 கர்த்தர் எழுதி வைக்கிற, எடுக்க வேண்டாம், உம்முடைய சத்தம் பெண்மான்களை
இதுதான் என் ஆண்டவர். Glory. உன் ஆண்டவரை உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பேசுகிறதை வைத்து பார்க்காதே. உன் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறதை வைத்து எஸ் 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 இதெல்லாம் பேசி அடுத்து சொல்றார், காட்டு கழுதைகளை பார். 39:5 காட்டு கழுதை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார்? அந்த காட்டு கழுதைகளின் கட்டுகளை அவிழ்த்தவர் யாருங்கிறார். ஆமென். அதற்கு நான் வனாந்திரத்தை வீடாகும் ஓர் நிலத்தை வாசஸ்தலமாக கொடுத்தேன். அது பட்டணத்தின் இறைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. அது மலைகளில் தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து. ஆமே, அதுக்கு ஒரு மேய்ப்பன்னா இல்ல, அது தன்னிச்சையா நடக்குது. ஆனா அதுக்கு கண்ணுக்கும் மேய்ச்சலை காணும்படிக்கு நான் செய்வேனா? உனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். ஆமே, பசுமையான புல்வெளியில நடத்தி செல்லுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அந்த காட்டு கழுதைக்கு ஒரு மேய்ப்பன் கிடையாது. எங்க மேய்ச்சல் இருக்குன்னு கொண்டு போய் விட தெரியாது. ஆனா அதுக்கு நான் மேய்ச்சலை காணும்படி வச்சு வாழ வைக்கலையா? ஆனா உன்னை நான் அப்படியே விட்டுருக்கிறேன் யோபுவே. உன்னை நான் திக்கட்டவனாய் விட்டேனா? இல்லையே யோபுவே, உனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறா. தீக்குருவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தோம். அந்த தீக்குருவிகளுக்கு ஒரு சுபாவம் உண்டு. அதுக்கு என்ன கிடையாதுன்னா, அதுக்கு புத்தி கிடையாது. அதனால் அது என்ன செய்யுமா? 39:16 அது தன் குஞ்சுகளை தன்னுடையதல்லாதது போல அவைகளை காக்காத. நீ என்ன அப்படி நினைக்கிறையோ? அதை படைத்த அந்த தீக்குருவிக்கு பவர், அது எழும்புகிற, அதுக்கு வீரியம், அதனுடைய வேகம், அதனுடைய பலம். ஆனா அதுக்கு என்ன இல்லை தெரியுமா? புத்தி இல்லை. தன் குஞ்சுகள் தன்னுடையதல்லாதது போல அவைகளை காக்காதபடிக்கு கடினம் உள்ளதா இருக்கும். அவைகளுக்காக அது கவலை இல்லாதபடினால் அது பட்ட வருத்தம். அவ்வளவு பிரயாசப்பட்டு முட்டை போட்டு அதுக்கு மேல கவலையே கிடையாது. என்ன நீ அப்படி பாக்குறியா? சாத்தான் சுத்திட்டு வந்து நிற்கும் போது, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம், நான் உன்னை இப்படி உருவாக்கி வச்சுட்டு உனக்காக கவலை இல்லாம இருக்க நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, நான் உன்னை பாதுகாக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி சொல்லிட்டே வரார். நமக்கு டைம் போயிட்டு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் யோபு ஒன்ன சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்கு இப்போ தெரியுது, நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது. சொல்லிட்டு சொல்றாரு, ஆண்டவரே 3வது வசனம் 42:3, என் புத்திக்கு எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். இன்னொரு வார்த்தை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். அதாவது ஆண்டவர் யாருங்கிற அறிவு டெய்லி வேணும். யோபு 23 அவருடைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? 9வது வசனம், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு. ஏன் காணல? ஏன்னா அவர் எப்படி தேடுறார் தெரியுமா? சுத்தி இருக்கிறவங்க பேசுனதை வச்சு தேடினார். அவர் கண்ணுக்கு யார தெரியல. இப்போ ஆண்டவர் பேசுனதை வச்சு பார்க்கிறாரு. 42வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆண்டவரை இல்லப்பா, நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரை என்ன எல்லாரும் நிந்தித்த போது என் கூட இருக்கிறீங்கப்பா. நான் தனிமையில் இருந்த போது என் கூட நான் பார்க்கிறேன்ப்பா. இப்ப நான் பார்க்கிறேன், என் கூட இருக்கிறீங்க. என் வலது புறத்துல தான் இருக்கிறீங்க, என் இடது புறத்துல தான் இருக்கிறீங்க. மற்றவங்க சொல்லதை வச்சு பார்த்து ஆண்டவர் நமக்கு பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் நம்மோடு பேசுறது, எஸ் லார்ட், 7 மடங்கு அக்கறையில நீங்க இருக்கிறீங்க, பத்ம தீவுல நீங்க இருக்கிறீங்க, கொந்தளிப்புல நீங்க இருக்கிறீங்க. ஒன்றும் கிடைக்காத போது, ஒண்ணுமே கிடைக்கல. சீஷர்கள் திருப்பிய மீன் பிடிக்க போறாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, வலைய கடல் இப்படி போடுங்க, வலது பக்கமா போடுங்க. கிடைச்சதும் யோவான் பேதுருட்ட சொல்றாரு, பேதுரு கர்த்தர், அவர் கர்த்தர்னார். பேதுருக்கு ஆண்டவர்னு கேட்டா உடனே கடல்ல இறங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பேதுருக்கு ஆண்டவர்னு கேட்டா உடனே கடல்ல இறங்கிடணும். ஆமென். இப்ப சொல்ல, எனக்கு இப்ப நான் பார்க்கிறேன். என்னை சுத்தி 4 பேர் இருந்து 4 விதமா பேசும்போது நீங்க இருந்தீங்க.
என்னை பராமரித்ததை நான் பார்க்கிறேன், என்னை பாதுகாத்ததை நான் பார்க்கிறேன், என்னோட பேசுறதை நான் பார்க்கிறேன், என்னை தாங்கிறத நான் பார்க்கிறேன், என்னை சுமக்கிறத நான் பார்க்கிறேன். ஆமென். நான் பார்க்கிறேன். எனக்கு ஒண்ணு தெரியும், நீர் சகலத்தையும் சகலத்தையும் நீர் செய்ய நினைத்தது. எல்லாரும் சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது எனக்காக ஆயத்தம் பண்ணின என் கண்ணால். நீங்க மத்தவங்க பேசுறத வச்சு பார்த்தா ஆண்டவரை பார்க்க முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவரை பார்க்கணும் நீங்க. அல்லேலூயா. உலகம் சொல்லும் இறைவன் எங்கெல்லாம் இருப்பானா, தூணிலும் துரும்பிலும். ஆமென். அது சொல்லட்டுமா? அப்ப நம்ம கூடவே இருக்கிறான். இத பார்க்கணும். யோபு சொல்ற, என் கண்ணு பார்க்குதுப்பா. நான் சாம்பல் இருக்கும் போது நீங்க என் கூட இருக்கிறத நான் பார்க்கிறேன், நான் அழும் போது நீங்க என் கூட அழுறத நான் பார்க்கிறேன். அவன் அதனாலதான் நம்ம 4 பேர் சொல்றத வச்சுட்டு அவர் சொல்றாரு, நான் மண்ணில் படுக்கிறேன், நீங்க என்ன தேடினா இருக்க மாட்டீங்க, நீங்க ஃபுல்லா என்ன லெக்க என்னதான் அடிக்கிறீங்க, என்னதான் கஷ்டப்படுத்துறீங்க. ஆண்டவர் அமைதியா இருந்து நீ எனக்கு உத்தரவு சொல்லு யோபுவே. ஆமென். என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். எனக்கு சம்பவித்தவைகள் சிலதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அதை வச்சு சனகரிப்பு வந்து நிந்திக்கிறான். டோன்ட் வரி. அவர் அணைக்காமல் அணையாது, அவர் முறிக்காமல் முறியாது. மங்கி நெறிந்திருக்கிற உள்ளமே ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர், சர்வ வல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசத்தோடு ஆன்லைன்ல பாக்குற உள்ளமே, நீங்க எங்க இருந்தாலும் சரி, இதை அப்படியே நம்ம அறிக்கை பண்ண போறோம். ஆமென். நல்ல கவனிங்க. இப்ப அந்த 3 அதிகாரம் பாக்குற வியூ உங்களுக்கு ஓரளவு கிடைச்சிருக்கும். சும்மா வரையாட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, அது பார்க்கணும், கம்பேர் பண்ணணும். ஆண்டவரே, நான் எம்மாத்திரப்பா, ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு நான் எம்மாத்திரம், ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆண்டவரை அவர் பேசினதை வச்சு நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில சம்பவித்தவைகள் எல்லாம் கர்த்தருக்கு மகிமையாக, சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று என்பது உங்க சாட்சியாய் இருப்பதாக. நல்ல கையை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று. ஆமென், 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 ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஒரே ஒரு நிமிடம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை. யோபுவின் நண்பர்கள் சொன்னதை வைத்து பார்த்த போது சொன்னான், அவரை நான் காணவில்லை. கர்த்தர் தன்னோடு பேசினதை வைத்து பார்த்த போது சொல்லுகிறான், அவர் இங்கேதான் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, தகப்பனே, நன்றி அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இவங்களுக்கு இப்படி நடந்துருமோன்னு பயந்து அநேகர் தூரத்தில் இருக்கிறாங்க. மோசேக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை பார்க்க சகோதரி தூரத்தில் நின்றார். ஆனால் நடந்ததோ நீர் நினைத்தது. தூரத்தில் நின்ற உறவுகள் எல்லாம் பக்கத்துல வந்துச்சு. அப்படி அநேகர் வாழ்க்கையில் இந்த 2025 நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். சனகரிப்பை வெட்கத்தோடு அனுப்ப போறீங்க. உடைய பிள்ளைகளை வேர் பற்றி உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்களை கொடுக்க போறீங்க. யோபுவுக்கு இழந்த அனைத்தும் 2 மடங்கு திருப்பி கொடுத்தீங்கப்பா. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் 2 கைகள் அப்படியே உயர்த்து. நான்
நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணாய். ஒரு விஷயம், நான் ஜெபித்த வீணா போயிருமா? யோபுவே, யோபுவே, எல்லாரும் மாதிரி நீ என்ன பார்க்காத, நான் உன்னை பேசிட்டு இருக்கிறேன். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது. நல்ல கையை தட்டி ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். நீர் நல்லவர், உங்க கிருபை பெரியது. உங்க கிருபையால் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க வைத்தீர், செபிக்க வைத்தீர். தீர்க்க தரிசனமா எங்களோடு பேசினேன். சத்துரு நினைப்பதல்ல, நீர் நினைப்பது நடக்கும், நடந்தே தீரும். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பு யாருன்னு தெரியாததுனால யோசேப்பு கொடுத்த நன்மையை புதையல புரியாம புலம்புனது போலதான் நாங்க புலம்பிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு எங்க கண்களை திறந்து விட்டீரப்பா. நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்பது அறிவு. வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க, எந்த சூழ்நிலையில் வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த மன தெளிவை கொடுத்து நம்பிக்கையோடு புறப்பட்டு செல்ல வைங்க. சாட்சியா கொண்டு வாங்க. கண்மணி போல ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். கிருபை உண்டாகட்டும், நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.